இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக, அகதீஷாய நமக, சிவாய நமக. முக்கோடி நவகாடி பேராற்றல்களே நமோ நமக. விஸ்வமித்திர மகரிஷி திருப்படி வணிந்தோம். உயர் சித்தர்களின் உன்னத சித்தர்களின் திருப்படி வணிந்து, உயர் சபைக்கு, இறை சபைக்கு, இறை நிறை மங்கள மகா சபைக்கு, மகத்துவமிக்க பேரண்டம் ஆளும் கருணை சபைக்கு, பெரும் கருணை அமர்ந்த சபைக்கு, உயர் சித்தர்கள்லாம் வளம் வந்த உன்னத சித்தனாம் அகத்தியம் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற ஓம் அகதீஷாய நமக என்கின்ற நாமம் ஓயாது உரைத்து கொண்டிருக்கின்ற பேரண்டத்தை தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டு அகத்திய நாமத்தை உரைத்ததன் பின் அவரின் சீடரின் முதல் சீடரான விஸ்வாமித்திரன் வந்து அமரவில்லை என்றால், வாழச்சித்த சபையின் குருவாகிய எனது குருவாக விளங்கக்கூடிய வாழைச்சித்தன் இருக்கும் சபை இதுவென்று வரும் சீடர்களுக்கு ஏற்படும் குழப்ப சூழ்நிலைகளுக்கும் குழப்ப சூழ்நிலை உருவாகிவிடும் அல்லவா? அதனாலே அகத்தீசனார் அவர்களின் பெயரை உச்சரித்த அத்தருணம் அவரின் முதல் சீடனாக அவரின் அடிப்பணிவு சரணாகதியால் பெற்ற என்னுடைய அடிப்பணிவு சரணாகதியால் எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் சீடன் என்னும் அந்நாமத்தை பெரும் திரளாக பெரும் 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 புகழ் கொண்ட நிலையாக எனது சிரசிலே வைத்து அவரின் பாதங்களை தொட்டு வணங்கி, அகத்திய வாழ சித்த சபை என்னும் பிரபஞ்சத்தையே தனக்குள் இயக்கிக் கொண்டிருக்கும் வாழை சித்தரையும் வணங்கி வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்திரன். பேராற்றல் கொண்ட பெருமுனியின் திருப்படி பணிந்தோம், திருத்தால் பணிந்தோம். விஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமோ நமக என்கின்ற உயர் திருப்படி பணிந்து உன்னதமாக மலர் நிலைகளை, மகத்துவமிக்க உயர் உன்னத புனித மலர்களை எல்லாம் உமக்கு தாரை பார்த்து, உயர் சித்தரே, உன்னத சித்தரே, மகா சபையின் மகத்துவமிக்க மாண்பினை உலகறிய செய்யும் உன்னத பணி செய்கின்ற அற்புதமான ஆற்றல் மிக்க தருணம் அதிலே ஆங்காங்கு அமர்ந்து அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருக்கும் தருணத்திலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து எல்லை தாண்டி பல்லவ தேயம் அமர்ந்து மகத்துவம் புரிகின்ற மாமுனியை போற்றி போற்றி என போற்றி, உயர் சபையில் உன்னத சபையின் உத்தம சபையின் வரலாறுகளை, அதன் மகத்துவத்தை, மாண்பை ஓயாது தேவர்களும் சித்தர்களும் இடைவிடாது உரைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நிலைதனை காணும் மாந்தர்கள் அத்தகைய ஞான நிலை நோக்கி பயணப்படுகின்ற நல்வினை கொண்ட உயர் புண்ணிய நிலை கொண்ட மாந்தர்கள்லாம் ஒரு சொல்லிலே அற்புதமாக புரிந்து கொண்டு உயர் சபையின் பயணப்பட ஒவ்வாத மனிதர்கள், வினை சூழ் மனிதர்கள் இங்கு வர இயலாத அற்புதமான அத்தகைய நிகழ்வு நடந்தேறி வருகின்றது என்கின்ற உயர் சூட்சமத்தை, உன்னத சூட்சமத்தை சூட்சமத்தில் சபையை வடிவமைத்து அமர்ந்து அற்புதமாக நிறுத்தி கொண்டிருக்கின்ற அரும்பெரும் பேராற்றல்களின் திருவடியை மீண்டும் விஸ்வமித்திர மகரிஷியின் திருவடியிலிருந்து அகத்தியத்தை வணங்கி, இப்ப இயல்பா மனுஷங்களுக்கு திசைகளிலிருந்து வந்து தனது அகக்கண்ணால் பார்த்து மனக்கண்ணால் கணக்கிடும் மாந்தர்களுக்கு இங்கு உருவமாக வாழை சித்த சபையின் குருவாக இருக்கும் நீர், உமக்குள் இருக்கும் அருவத்தை உணராத இந்த மானுடர்களுக்கு பிரபஞ்ச இயக்கமே அருவமான உனக்குள் நிகழ்ந்து உருவமான உனது வெளிப்படையான தோற்றத்தில் அறியாத அவர்களது அகக்கண்ணினால் தெரியப்படாத நிலையையும் மனக்கண்ணாலும் அவரது சுய நினைவை இழந்து தனது ஜோதியை நெற்றி போத்திலே நிலை நிறுத்திய தருவாயிலே உமது அருவத்தையும் உருவம் தாண்டி பார்க்கும் நிலையை உணராத சீடர்களில் பலரும் இங்கிருக்கும் தருவாயில் பிரபஞ்ச இயக்கத்தின் முழு இயக்கத்தின் ஆற்றலும் பிரபஞ்ச இயக்கமும் இங்குதான் நடைபெறுகிறது. உமது அகத்தின் உள்ளே அருவமாக அருவமே ஆரூரனாக உமக்குள்ளே அமர்ந்து ஆரூரனின் மைந்தனையே வாழச்சித்த சபையின் அரசனாக அமர வைத்து அகத்திய பெருமானின் உருவமும் அருவமும் இங்கு நொடிப்பொழுதும் தனது இமை நீங்காத பார்வையால் அனைவரையும் வாழ்த்தி அனைவருக்கும் நல் வினைகளையே பயக்கும் நிலையை
உமக்கு அருளியிருக்கும் வாழ சித்த சபையின் குருவாக திகழ சிவபெருமானால் போற்றப் பெற்று உமது பல யுகங்களாக நிகழ்த்திய தவப்பலனால் உமக்கு அளிக்கப்பட்ட இந்நிலையினை புரிந்து கொள்ளாத உருவம் அருவம் இல்லாத மானுட பதர்களுக்கும் இங்குள்ள நிலையை உணர்த்துவதற்காகவே வந்து காணும் யாவும் நிலை அல்ல, கண்டு கொண்டு இருப்பதும் நிலை அல்ல, அகக்கண்ணை துறந்து மனக்கண்ணால் கண் இமை மூடி பார்த்தால் உருவமும் அருவமும் ஒன்றிணைந்த ஜோதியாய் திரிபுர சுந்தரியோடு சிதம்பர ஈசனும் நின்றாடும் கோலத்தை காணும் சக்தியாய் அமர்வார்கள் என்ற தருணத்தை இத்தருணத்திலே உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன். திருவடி பணிந்தோம், திருத்தால் பணிந்தோம். அந்த நிகழ்வுகள் படிப்படியாக வரக்கூடிய காலங்களில் உன்னதமான உயர்வான உத்தமமான இப்போ இங்கே பாடம் படித்து பக்குவம் அடைஞ்சவன்னா கர்வம் ஏறுது. அது கர்வம் ஏறுதுன்னா அது எதுக்கு ஏறுதுன்னு தெரியல. அவங்களோட அறியாமையா இல்லாட்டி வினை நிலையா அப்படிங்கிறது தெரியல. என்ன உயர் இயல்புல உயர் வளர்ச்சி பாடம் படிப்பவனுக்கு கர்வமற்ற நிலையே கற்பிக்கப்படுகிறது. இங்கு வந்தும் அவன் கர்வத்தோடு திகழ்கிறான் என்றால் அவன் இங்கு பாடம் படிக்கவில்லை, படித்ததை போல் மாயையை உருவாக்கி உள்ளான் என்பதே உண்மை நிலை. இங்கு சிவசபையின் மாண்பை உணரவில்லை, உணர்ந்ததாக நடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதே நிலை. அவ்வாறு நடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வாறு உண்மை நிலையை காட்ட முடியும் என்பதையும் வினாவாக தொடுத்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன். திருவடி பணிந்தோம், திருத்தால் பணிந்தோம். உயர் பேராற்றலை ஒட்டி பெரும் கருணை வடிவமே போட்டு எத்தனையோ ஞான சம்பந்தமான நாட்களுக்கு ஆதி கைலாய சிவசபையிலே 1 கோடி பிரச்சனைகளை செய்திருந்த பொழுதும் அவனவனை இங்கழைத்து அவர்களிடம் 1 ரூபாய் கூட எதிர்பாராது அவர்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தையே பயத்துக் கொண்டிருக்கும், பயிர்வித்துக் கொண்டிருக்கும், பயிற்சித்துக் கொண்டிருக்கும், அனைவருக்கும் நல்லதையே கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் சிவசபையிலே ஒருவன் அமர்ந்து நான் அனைத்து நிலைகளையும் கடந்து விட்டேன் என்ற நிலையை உணராது, எவன் ஒருவன் இந்நிலையை உணராது தன்னை உணர்ந்து தாழ்பணிந்து சிரம் தாழ்த்தி அடிபணிவு சரணாகதியுடன் இருக்கிறானோ அவனை கர்வம் என்ற சொல் கூட அவனிடம் நெருங்காத நிலையே பெறுவான். ஒருவன் கர்வத்தை அடைகிறான் என்றால் அவன் இங்கு வேறேதோ நோக்கத்துடன் அல்லது இங்கு ஆளுமை தன்மையுடன் இங்கு ஆள வேண்டும் என்ற தன்னிலையற்ற இங்கு ஏதோ உள்ளே வண்டல்வனம் என்னும் நகரத்திலே யாரும் அல்லாத நகரத்திலே யாம் படை சாய்த்து கொண்டு படைவளத்தோடு இங்கு அமர்ந்து விடுவோம் என்ற மனநிலையை கொண்டுள்ளான் என்பதே உண்மை. அந்நிலை உண்மையாக அவன் மனதிலே இருந்த பொழுதும் எவர் மனதிலும் இருப்பதை கணிக்கும் எம்மை போன்ற சித்தர்கள் வாழும் இத்தருணத்திலே அவன் மனநிலையையே மாற்றி அமைக்கும் சித்தனாக விளங்கக்கூடிய பாம்பாட்டி சித்தன் அமர்ந்துள்ளான் என்பதை அவன் மறந்து விட்டான் என்பதையும் மற்றொரு முறை இங்கு உள்ளவர்களுக்கு நினைவூட்டி ஊர்ஜிதப்படுத்தி இங்கிருப்பவர்கள் யாரும் ஏதும் அறியாதவர்கள் அல்ல, அனைத்தையும் அறிந்தவர்கள் என்பதையும் ஊர்ஜிதப்படுத்தி அனைத்திற்கும் குருவான அகத்திய பெருமகனாரும் அவரின் சீடனுமான வாழை சித்தரும் அங்கு அமர்ந்துள்ளதால் அவர்களிடம் ஒரு சான்று பெற்ற பிறகு எதையும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் என்பதையும் உணர்த்தி சிவசபையின் மாண்பை கெடும் அளவிற்கு என் நிகழ்வு நகர்ந்து நடந்தாலும் ஒரு இழை பிசகினாலும் அந்த சான்றானதே தேவையில்லை என்பதை அகத்திய பெருமகனார் உணர்த்தி உள்ளார் என்பதையும் இங்கு வருபவர்களுக்கும் அமர்ந்திருப்பவர்களுக்கும் வர நினைப்பவர்களுக்கும் மனதில் வேறேனும் எண்ணத்துடன் வருபவர்களுக்கும் உணர்த்தி சான்றல்லாத நிலையிலே சித்தர்கள் செய்யும் நிலைக்கு
சான்று கிடையாது என்பதை உணர்த்தி, புரியவில்லை என்றால் உங்கள் குருவிடம் வார்த்தைக்கான அர்த்தங்களை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையையும் உணர்த்தி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன். அந்த விஷயங்களை நீங்க இப்போ சூட்சமன்ல நான் தனியா அந்த விஷயங்களை கேட்கணும்னு இருக்கேன். அது பின்னாடி கேட்டுக்கலாம். புரியுது, நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது. நீங்க சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தும் வரும் நிலைகள்ல வரும் ஆசையில பின்னால சொல்லக்கூடிய ஆசையில தெளிவா சொல்லுங்க. திருவடி பணிந்து சபை இப்ப எல்லா உயர் சீடர்கள் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இங்க உணர்ந்து கொண்ட சீடர்கள், சபையின் சூட்சமத்தை தெரிந்து கொண்ட சீடர்களா தான் வலம் வர நினைக்காங்களே தவிர தன்னை உணரணும், தனக்குள்ள அந்த நிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு அவையோட உணர்த்தியிருக்காங்க. அந்த நிலைக்கு போகாம வேற நிலையில கவனம் செலுத்திடுறாங்க. உயர் சபையினோட உன்னத நிலையும் இறையாண்மை இங்க எப்படி செயல்படுது, இறை இருந்து எப்படி ஆட்சி பண்ணுதாரு அப்படிங்கிற விஷயத்த ஓரளவுக்கு முழுசா புரியாட்டாலும் ஒரு கொஞ்சம் சதவீத அளவு புரிஞ்சுக்கிட்டதுலே பிரமிச்சு போய் அவங்க வளர்ச்சியை நிறுத்தி வச்சுட்டு வேற விஷயங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயங்கள்ல அவங்க மனம் சாடி அதற்குண்டான பயணத்தை மேற்கொள்ளுதாங்களே தவிர தன்னை அறியும் நிலையை அவங்க செய்ய மாட்டேங்காங்க. சீடர்கள் யாரா இருந்தாலும் அவங்க செய்யறதுக்கு தயங்குதாங்க. ஏன்னு தெரியல. உங்க வந்த உடனே வாக்கு சித்தி கொடுத்துருந்தாங்க, எல்லா அனுகிரகத்தையும் சித்தர்கள் பண்ணியிருந்தாங்க, உயர்வா அந்த சீடர்களை கையில எடுத்துருந்தாங்க. ஆனா அவங்க கையில எடுக்க நழுவி போவதன் அந்த சூட்சமம் என்ன அப்படிங்கிறத சக்தியின் சொரூபமே அன்னபூரணி, சக்தியின் சொரூபமே அகிலாண்டேஸ்வரி, சக்தியின் சொரூபமே பல நிலைகளிலே இருக்கக்கூடிய உமையவள். அதே சக்தியின் சொரூபமே காளி, மாகாளி. ஒரே சொரூபம்தான், வெவ்வேறு திசைகளிலே வெவ்வேறு நோக்கங்களிலே வெவ்வேறு நோக்கங்களுடன் கலந்த சக்தி பரிமாற்றம். அதனால் அனைத்தையும் கொடுக்கும் சித்தர்களுக்கும் அந்நிலைகள் உண்டு என்பதை சூட்சமமாக உணர்த்துகிறேன். அதனால் சித்தர்கள் ஆகிய யாவரும் ஒரு விஷயத்தை ஒரு தருணத்திலே ஒருவரிடம் தாரை வார்க்கிறோம் என்றால் அவர்களின் நிலை நல்நிலையை பெற்று உயரக்கூடிய நிலையாக, நற்கதியிலே அது வளர்ந்து மற்றவர்களுக்கும் பயன்படும் நிலையாக இருக்க வேண்டும் என்பதனால் அதை நாங்கள் தாரை வார்க்கிறோம். அதேபோல் எங்களின் மறுமுகமாக சக்தியின் மறுஸ்வரூபமான காளி சொரூபமும் எங்கள் அனைவருக்குள்ளும் இருக்கிறது என்பதையும் நினைவூட்டி, இந்த சூட்சமத்தை அறிபவன் இதனை இடறுபாடாக இடறிவிட்டபடி இந்நிலையை மறந்து வேறொரு நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே சக்தி தேவியேனும் தன் நினைவில் நிறுத்தி இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை சூட்சமமாக சிறிது அளவாது புரியும்படி உணர்த்தி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கிறேன். திருவடி பணிந்தோம், திருத்தால் பணிந்தோம். உயர் சூட்சமத்தை, இறை மகாசபையின் சூட்சமத்தை யாவரும் முனை அளவு தான் அறிஞ்சிருக்காங்க. இன்னும் அது கடல் அளவு, பிரபஞ்சம் அளவு அறியக்கூடிய தருணங்கள் வருங்காலங்கள்ல நிகழும். அப்படி இருக்கல இந்த ஒவ்வொரு சித்தனும் ஒரு நிலை தடுமாறி மேல் எழுந்து நின்றால் அவன் சிவனாக மாறுகிறான். சிவனாக மாறிய அத்தருணத்திலே சிவன் நடனமாடிய நடனங்களிலே பல வகை உண்டு. அதிலே ஆனந்த நடனமும் உண்டு, ருத்ரதாண்டமும் உண்டு. தெரியுது, சொல்ல வேண்டாம். அகதீசாய நமக, அகதீசாய நமக, அகதீசாய நமக, அகத்து ஈசாய நமக. இதனை பிரித்து படித்தாலே பொருள் புரிந்துவிடும். ஓம் அகதீசாய நமக. ஒவ்வொருவரும் அர்த்தநாரி ரூபமாக, ஜோதி வடிவமாக
ம். எரிந்து நின்றால் ம். அது ருத்ர தாண்டவமாக மாறிவிடும். ஒவ்வொரு சித்தனும் சிவநிலையை அடைந்தவன் என்பதற்கான பொருள் அதுவே. ம். இருப்பினும் அவை அனைத்தையும் கடந்து சிவபெருமானின் அருளால், ம். அவரின் தயவால் ம். அனைவருக்கும் போதிக்க வேண்டும், நல்லதை பயக்க வேண்டும் என்ற தருணத்தால் ம். அந்நிலைகளை காட்டாது ஆனந்த நிலையில் ஆனந்த கூத்தாடிய கூடிய நிலையிலே மானுடர்கள் என்னும் பிறவிகள் பிறக்கப் பெற்றதால் அவர்களை மிகவும் அற்புதமாக நடத்தி அனைவருக்கும் நல்லவையே பயக்க வேண்டும் என்ற நிலையிலே அச்சொரூபங்களை நாங்கள் அனைவருமே ம். ஏன் அச்சொரூபங்களையே மறந்த நிலையிலே இங்கே உலா வந்து கொண்டிருக்கிறோம் ம். என்ற நிகழ்ச்சியை உணர்த்தி, ம். அகத்தியனின் முதல் சீடனாகிய நானே ம். ருத்ர கோலம் பூண்டு கொள்ள முடியும் என்ற நிலையை பெற்றுள்ளேன் என்றால், அப்பொழுது அகத்திய பெருமான் நினைத்தால் பிரபஞ்சத்தையே ஒரு நொடி மறைத்து வேறொரு பிரபஞ்சத்தையே உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்து பாருங்கள். பிறகு அற்பமான விஷயங்களை இங்கு செய்ய வேண்டும் என்ற நிலையை மறந்து சரணாகதி என்ற நிலையை மட்டுமே உங்களது மனது பயக்க வேண்டும் என்று எண்ணும். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, வருங்காலங்கள்ல நல்ல எல்லா விஷயங்களும் நல்ல உயர் சீடர்கள், உன்னத சீடர்கள், முழு சரணாகதி அடைஞ்சு தன்னை மறந்த நிலையில் உள்ள சீடர்களும் இங்க வளம் வந்துகிட்டு இருக்காங்க. உயர்வா உன்னதத்தை நெஞ்சில சுமந்து எந்த விதமான ஒரு மாற்று எண்ண நிலைகளுக்கும் உள்ள போகாம மகத்தான சரணாகதியோட சீடர்களும் இருக்காங்க. எதுவும் எதிர்பார்ப்பு நிலையற்ற நிலையில ஞானம் அடையணும், இறைநிலை அடையணும், சித்த நிலை அடைஞ்சு சிரஞ்சீவி நிலையை நோக்கி பயணப்படங்குற உன்னத நோக்கத்தோட, உயர்வான உத்தமமான நோக்கத்தோட வர்ற சீடர்களும் அவங்க வந்து அடையாளம் தெரியுறாங்க, பார்க்க முடியுது, அவங்களோட அந்த உரையை கேட்க முடியுது, அவங்களுக்கும் ஆசீர்வதித்து இப்படி மாற்று எண்ண நிலைகளில் உள்ள சீடர்களையும் அவங்க சரியான நிலையில பயணப்பட உங்களோட ஆசையை கேட்டு, மாற்று நிலைகளிலே உள்ள சீடர்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை தான். வாழை சித்தன் என்ன கூறுகிறாரோ, சிவசபை ஆசான் என்ன கூறுகிறாரோ அதை மட்டுமே நிகழ்த்தி வேற எதுவும் தனது சிந்தையிலே ஏற்றி இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் விடுத்து, இங்குள்ள சிவசபை சித்தனும் சிவசபையின் ஆசானுமாக விளங்கக்கூடிய நீர் என்ன உரைக்கிறீரோ அதை சிரசின் மேல் வைத்து அதை நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணங்களோடு செயல்பட்டாலே அவர்களின் வினைகள் அருந்து அவர்கள் வினையற்ற மாந்தனாய் நின்று அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அது அனைத்தும் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற நிலையை ஆசீர்வதித்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன். நீங்க அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னீங்களாம், இங்க வர்ற கிரக நிலையில உள்ளவங்க 7 நாட்கள் இங்க வந்து சிவசபையில தொடர்ச்சியா இருக்கையில கிரக நிலைகள்லாம் மாற்றம் அடையும் அப்படிங்கிறத ஏதோ சூட்சம் சொல்லியிருக்கிய, அதை பத்தி கொஞ்சம். இங்கு நமது மானுடர்கள் பிறக்கும் தருவாயிலே அவரவர்களுக்கு தேவையான கிரக நிலைப்பாடுகளை அவரவர்கள் ஜாதகங்கள் மூலமும் கணித்து அவரவர்கள் ஜோதிடர்கள் மூலம் இது இந்நிலையிலே இந்நிகழ்வுகளை நிகழ்த்தும் என்ற தருவாயிலே அவை கணிக்கப் பெற்று ஒரு புத்தகமாக வைத்து அவைகளை சார்ந்த பலன்களையும் அது கொடுக்கும் என்ற நிலையிலே அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் நமது சிவசபையை தொடர்ந்து வந்து அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கு இங்கு பாக்கியவான்களாக எதற்காக கருதப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் ஏன் பாக்கியவான்கள் என்று கூறப்படுகிறார்கள் என்றால், இங்கு வருபவர்கள் யாவும் அவருக்கு ஏதேனும் தோஷங்கள், எவ்வாறு பெற்ற தோஷங்கள், எந்தவித தோஷங்களாக இருப்பினும், அது நவக்கிரக தோஷங்களாக இருப்பினும், செவ்வாய் தோஷங்களாக இருப்பினும், திருமண தடைகளாக இருப்பினும், அவர்கள் தனது குல தெய்வத்தை காணாத நிலையிலே அவர்களோட தோஷங்களாக இருப்பினும், பித்ரு தோஷங்களாக இருப்பினும், புத்திர தோஷங்களாக இருப்பினும், பிரம்மஹத்தி தோஷமாகவே இருப்பினும், இங்கு வந்து 7 நாட்கள் சிவசபையிலே வந்து அமர்ந்து 7 நாட்கள் இங்கு சிவசபையிலே நடக்கும் பூஜைகளில் கலந்து கொண்டு சிவசபையின் மாண்பை பின்பற்றி ஆசானை பின்பற்றி அவர்கள் என்ன கூறுகிறாரோ அன்றன்று நிகழ்வு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆசானின் மனதில் உதயமாகிறதோ அவர் ஆசான் கூறும் நிலையிலே அவர் அதை பின்பற்றி செய்தார்கள் என்றால்
7வது நாள் முடிந்த தருவாயிலே நல்ல நேரமாக ஒரு புத்தகத்திலே அவர்கள் எடுத்து அவர்களது